ஹாய் கைஸ், மை நேம் இஸ் சூர்யா. நான் வந்து நாமக்கல்லேருந்து வரேன். இப்போ வந்து நான் பேசிக்காக வந்து டிசைன் கோர்ஸு, சாலிட் ஒர்க்ஸு, ஆட்டோபடி எல்லாமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கு. பட்டு அதோட இன்டர்வியூ பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு நாலேஜ் எவ்வளோ இல்லை. அதனால தான் எம்இசி வந்து ஜாயின் பண்ணேன். எம்இசி ஜாயின் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிறனோ இல்லையா, ஜாபுக்காக தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணது. பட்டு இங்கே வந்தோடனே தான் எனக்கு வந்து சீட் மெட்டல்னா என்ன, மோல்டிங்னா என்ன, மற்றபடி டிராஃப்டிங்கு, 2D, GD&T இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மூலமாக தான் எனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துச்சு. டிசைன் இன்ஜினியர்னால் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இது தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஜாபுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் எம்இசி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 2-3 கம்பெனி அட்டன் பண்ணேன். அப்போ அட்டன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது பேசிக்ஸ் எதுவும் தெரியாதனால என்னாச்சுன்னா, எனக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பேசிக்ஸில் சீட் மெட்டல்னால் என்ன, மோல்டிங்னா என்னென்ன இதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு தெரியாதனால கம்பெனியில் வந்து நான் செலக்ட் ஆக முடியல. ஸோ எம்இசிக்கு ஆஃப்டர் வந்து 2-3 கம்பெனிக்கு போயிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சீட் மெட்டல் ரிலேட்டடாக இதுமாரி இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸுக்கு அவங்களே ஒரு மெட்டீரியலை கொடுத்து இதெல்லாம் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. மீன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணி ட்ராப் பண்ண சொல்கிறதுனால எனக்கு வந்து கம்பெனியில் போய்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து மெஷர்மெண்ட் பண்ணி ட்ராயிங் வரைக்கும் சொல்கிறதுனால எனக்கு வந்து அந்த அது இப்போ டக்குன்னு ஒர்க்கு முடித்ததுனால எனக்கு வந்து சீக்கிரம் செலக்ட் பண்ணிட்டாங்க ஈஸியாகவே. ஹாய், மை நேம் இஸ் ஹரிஷ். நான் வந்து எம்இசியில் வந்து டிசைன் கோர்ஸ் பண்ணேன். 1 month தான் பண்ணேன். ஆக்சுவலாக நல்லா ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. பட் கோச்சிங்கும் வந்து நல்லா இருந்துச்சு. கோச்சிங் எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தியரியில இருந்து டயக்ராம் வந்து எல்லாமே சொல்லி தருவாங்க. சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ, டிசைனிங்ல என்னென்ன பேசிக்ஸ், காம்போனன்ட்ஸு, என்ன எப்படி ட்ரா பண்ணணும், ஒரு டயக்ராம் வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லி தருவாங்க. 1 month கோர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கிருந்து வேணாலும் வந்து படிக்கலாம். பட் ரூம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபுட்டு வந்து நீங்கள் தான் பார்க்கணும். அக்கோமடேஷன் கொடுத்துருவாங்க. ஃபுட்டு வந்து வெளியே நீங்கள் தான் பார்க்கணும். நல்ல ஒரு இன்ஸ்டியூட். இப்போ இங்கே தான் கோர்ஸ் வந்து டிசைன் முடிச்சேன். அண்ட் நான் பிளேஸ்ட் கம்பெனி, ஒன் கம்பெனி வித் பே ஸ்கேல் லைக் 15K நல்ல கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கேன். ப்ரைவேட் கம்பெனி தான். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நான் டெப்த் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் இந்த கோர்ஸ் வந்து 15 days பீரியட். ஸோ இங்கே வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 year வந்து நான் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் சாஃப்ட்வேரில் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தேன். ஸோ ஓப்பனிங்கே வந்து இங்கே நான் சாஃப்ட்வேர் டெஸ்ட் எழுதும் போது கொஞ்சம் ஒரு 50% தான் இருந்தேன். ஸோ இங்கே வந்துட்டுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் சாஃப்ட்வேர் தெரிஞ்சு தான் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு வந்து டெப்த் கோர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 1 month கோர்ஸ் இருக்குது. ஸோ நான் பண்ண டெப்த் கோர்ஸ் வந்து ஒரு 15 days பீரியடில் வந்து என்னென்னா ஆல்மோஸ்ட் கவர் பண்ணாங்கன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கவர் பண்ணியிருக்காங்க, ஷீட் மெட்டல் அப்புறம் மோல்டிங் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டுக்கப்புறம் தான் எனக்கு சாஃப்ட்வேரும் நான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டாப்பிக்லேருந்தும் என்னென்ன பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலான தேவையான ஓவரால் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் எந்த டைமில் என்ன டவுட் கேட்டாலும் ஸ்டாஃப்ஸ் வந்து கம்பல்சரி கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் மைண்டடாக எப்போ வந்து இந்த கோர்ஸ் எடுத்தாங்கன்னா கம்பல்சரி 100% ஜாப் பிளேஸ்மெண்ட்டோட போகிறது கன்ஃபார்ம் தான். இந்த என் பேர் வந்து மோகன். நான் வந்து தர்மபுரிலேருந்து வந்திருக்கேன். இங்கே எம்இசியில் வந்து 1 month கோர்ஸ் போட்டிருந்தேன். 1 monthல வந்து ஆட்டோகேட், சாலிட் ஒர்க்ஸ் வந்து டீச் பண்ணாங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க. எக்ஸ்பர்ட் ஆகிற வரைக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டை இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரூமும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, 1 time ஃபுட்டு போடுறாங்க. அப்புறம் நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் வாங்கி தராங்க. நான் வந்து மண்டே வந்து கம்பெனிக்கு போகிறேன். நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கேன். தேங்க்ஸ் டு எம்இசி. ஹாய், என் பேர் முத்தமிழ் செல்வன். நான் எம்இசியில் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ் 1 month கோர்ஸ் போட்டது ஆட்டோ கேட் அண்ட் சாலிட் ஒர்க்ஸ் பேஸ் பண்ணி கோர்ஸ் இருந்துச்சு. ஸோ 1 monthல என்னால் கற்றுக்க முடியுமான்னு தெரில. பட் ஏதோ ஒரு கொஷின் மார்க்கில் தான் போட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ மதியம் சாப்பாடு கூட ஃப்ரீயாக தான் இருக்குது, ரூம்ஸும் ஃப்ரீ தான். ஸோ ஸ்டாஃப்ஸும் நல்லா பழகுறாங்க. தேங்க்ஸ் டு எம்இசி. என் பேர் முகமது அனஸ். 2024 பாஸ்ட் அவுட்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இங்கே நான் எம்இசியில் வந்து NDT level 2 வித் QC அந்த கோர்ஸ் தான் பண்ணி முடிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதான் படித்து முடிச்சுட்டு உடனே வந்து ஜாப் இவங்களே வந்து எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாச்சும்
எப்போ என்ன கேட்டாலும் வந்து சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எவ்வளோ டவுட்னாலும் கிளியர் பண்ணுற மாதிரினாலும் நல்லாயிருக்கும். இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் ரொம்ப பிடிச்சது. எனக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நான் படிக்கிற ஃபீல்டில் கரெக்டாக ஜாபும் வந்து கரெக்டாக வாங்கி கொடுத்துருவாங்க. இங்கே டிசைன் டிசைனும் இருக்குது, என்டிடியும் இருக்குது. நான் படித்தது என்டிடி. டிசைனும் அதே மாதிரி ஜாப் வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க.